அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். வைகாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 7, 8 மற்றும் 9ஆம் இடத்தில் புதன் மற்றும் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். புத்திர லாபம் மற்றும் தன லாபம் ஏற்படும். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அனைவரும் தங்களிடம் பணிவுடன் நடந்து கொள்வார்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்கள் தங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். பொறுமையுடன் தாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்வது நல்லது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்கள் ஜூன் மாதத்தில் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகள் ஆகும். துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்துள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். எனவே சரியான அளவில் திட்டமிட்டு செயல்பட்டால் மட்டுமே தங்களது பொருளோ அல்லது தனமோ விரயமாவதிலிருந்து காப்பாற்ற இயலும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். திட்டமிட்டு செயல்படுங்கள், இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிடும். வைகாசி மாதத்திற்கான சுப தினங்களாக மே மாதத்தில் 14, 15, 16, 17, 21, 22, 26 மற்றும் 27ஆம் தேதிகளும், ஜூன் மாதத்தில் 1, 2, 3, 4, 10, 11, 12 மற்றும் 13ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி அதிகாலை முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலை வரை சந்திராஷ்டமம் உண்டு. குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். வைகாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மே மாதம் 19ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மே மாதம் 26ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 2ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதம் 3ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 5ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி திங்கட்கிழமையும், ஜூன் மாதத்திற்கு 6ஆம் தேதி வைகாசி மாதத்திற்கு 23ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் 12ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மே மாதத்தில் 19ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மே மாதம் 20ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது மே மாதத்தில் 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது மே மாதத்தில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஜூன் மாதம் 2ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் 4ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. வைகாசி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது
மே மாதம் 22ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. வைகாசி மாதத்திற்கு 21ஆம் தேதி, ஜூன் மாதத்திற்கு 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. இந்த மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்தும், சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், ராகு பகவான் மீனராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னிராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். செவ்வாய் மே மாதம் 31ஆம் தேதி மாலை வரை மீனராசியில் அமர்ந்தும், மே மாதம் 31ஆம் தேதி மாலை முதல் மேசராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். புதன் மே மாதம் 24ஆம் தேதி மாலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 9ஆம் தேதி மாலை முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சுக்கிரன் மே மாதம் 20ஆம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் வரை ரிஷபராசியில் அமர்ந்தும், ஜூன் மாதம் 13ஆம் தேதி பகல் முதல் மிதுன ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.